Hi everyone. இன்னைக்கு நம்ம நடந்த கிளாஸ்ல இருந்து ஒரு சின்ன ஜிஸ்ட் பார்க்கலாம் on the topic of types of sentences. Basically Englishல we have four types of sentences. First one is declarative, second one is interrogative, third one is imperative and fourth one is exclamatory sentence. First declarative sentenceல நம்ம ஒரு information கொடுப்போம். It will be a fact or opinion. Next interrogative we will ask a question. ஒரு question word இல்ல verb வச்சு ஒரு question வந்து ரைஸ் பண்ணோம். What is your name அந்த மாதிரி. Next one is imperative. Imperative sentenceல mostly we will command a other person. ஒரு person ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி நம்ம சொல்லணும் அப்படின்னா அது command, request, order any wayல நமக்கு வந்து இருக்கலாம். But ஒரு work ஒருத்தவங்க செய்ய சொல்லணும். அதுதான் வந்து imperative sentence. And finally exclamatory sentenceல ஆச்சரியப்படுற விஷயங்களை நம்ம சொல்லும்போது that will come in exclamatory. அந்த surprise வந்து ஒரு sudden emotion இருக்கணும். அது sorrow, sad, whatever the premises. And next thing பார்த்தீங்கன்னா இந்த four types of sentenceலையும் ஒரு common example பார்க்கலாம் அப்படின்னா நம்ம banyan tree எடுத்துக்கலாம், national tree of India இல்லையா. ஸோ banyan tree பற்றி நான் ஒரு 4 சென்டென்ஸ் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன கொடுக்குறேன், this is a banyan tree அப்படின்னு சொன்னேன்னா நான் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறேன். Secondly, is this a banyan tree அப்படின்னு நான் கொஷின் கேட்டேன்னா interrogative. And thirdly, look at the banyan tree அப்படின்னு நான் ஒருத்தவங்களை பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா that will come in imperative sentence. And finally, what a beautiful banyan tree அப்படின்னு நான் சொன்னேன்னா நான் ஆச்சரியப்பட்டு சொல்கிறேன் exclamatory sentence. ஸோ இதுதான் 4 different sentences. And நம்ம இந்த 4 different sentencesல வந்து ஒரு சின்ன நமக்கு வந்து minor differences இருக்கும். Firstly, declarative statementல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சு கம்ப்ளீட் பண்ணுவோம். செகண்ட் ஒன் இன்ட்ராகேட்டிவ்ல ஒரு கொஷின் கேட்டுட்டு ஒரு கொஷின் மார்க்கை போடுவோம். தேர்ட் ஒன் இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் நம்ம ஒரு கமாண்டை சொல்லிட்டு எய்தர் ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம் இல்லை எக்ஸ்க்ளமேட்டரியும் போடலாம். எந்த இடத்துல எக்ஸ்க்ளமேட்டரி போடலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் வந்து நம்ம ரோட்டில் போயிட்டுருக்காங்க, பக்கத்தில் சடனாக ஒரு வெஹிக்கிள் வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தோம்னா வாட்ச் அவுட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் பாருங்கள், கவனமாக பாருங்கள், பக்கத்தில் வண்டி வருது நம்ம சொல்லிடுறோம். ஆனால் அந்த இடத்துல வாட்ச் அவுட்டுன்னு நம்ம வந்து சடனாக அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனால நம்ம அங்கே எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கை போட்டுக்கலாம். அது வந்து எக்ஸ்க்ளமேட்டரி இம்பரேட்டிவ் சென்டென்ஸாக ஆகும். அண்ட் ஃபைனலி எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸில் ஆஸ் ஆல்வேஸ் ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி பங்க்சுவேஷன் மார்க்கை வந்து அங்கே புட்டப் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுவோம். இதுதான் 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் பார்த்துட்டோம். இப்போது இந்த சின்ன ஜிஸ்ட் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பரில் ஒரு 3 கொஷின்ஸை கொடுக்கும் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபாஸ்ட்டாக நம்ம அந்த கொஷினை பார்ப்போம். இந்த சாதாரண விஷயம் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். யூ லீவ் டுடே, இதாவது விச் டைப் ஆஃப் சென்டென்ஸை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். யூ லீவ் டுடே, இன்றைக்கி நீ கிளம்பு அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறோம். அதனால இட் வில் கம் இன் imperative sentence. What an ugly picture அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கோட முடிச்சிருக்காங்க. சடனாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம், எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். தேர்ட் ஒன், டோன்ட் பி ஆங்க்ரி வித் திஸ் காட் அப்படின்னு காட் கிட்ட நம்ம ப்ளீஸ் பண்ணி கேட்டுக்கிறோம். இப்படி எங்கள் மேலே கோவப்படாதீங்கன்னு சொல்லி கேட்குறோம். அப்போது கேட்குறதுனால இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். லெட் மை ஹெட் பி ஷேட்டர்ட் டு பீசஸ், என் தலை வந்து ஷேட்டர்ட் டு பீசஸாக உடையட்டும் அப்படின்னு ஒரு விஷயத்தை செய்ய சொல்கிறோம். Then again imperative. And match the following patternல கேட்டிருந்தாங்க. வெரி ஈஸி திங், திஸ் பென் இஸ் ப்ளூ அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் டிக்ளரேட்டிவ். ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணுறோம், இம்பரேட்டிவ். ஹவ் ஆர் யூ அப்படின்னு கொஷின் பண்ணுறோம், இன்ட்ராகேட்டிவ். ஹவு வெல் ஷி டான்சஸ்னு ஆச்சரியப்படுறோம், தென் எக்ஸ்க்ளமேட்டரி. அண்ட் ஃபைனல் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்ன்னு கேட்குறோம். ஹூ ஆர் யூ கொஷின் மார்க்கில் இருக்குது, இன்ட்ராகேட்டிவ். அது இல்லை ஹவு டிட் யூ எக்ஸ்பிளைன் திஸ் கொஷின் கேட்குறோம், இன்ட்ராகேட்டிவ். அண்ட் திஸ் வென் வாட் அ கிரேட் ஸ்டாச்சுன்னு ஆச்சரியப்படுறோம், எக்ஸ்க்ளமேட்டரி. அண்ட் த ஆன்சர் இஸ் க்ளீன் யுவர் ரூம். ஒருத்தவங்கள ஒரு க்ளீன் பண்ணுங்க இந்த ரூம்னு ஒரு ஆர்டரோ கமாண்டோ கொடுக்குறோம். ஸோ திஸ் இஸ் த இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். தேங்க்யூ.